வணக்கம். இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிற தேவையுள்ளவர்களை தேடிச் செல்வோம் என்ற இந்த அடிப்படையில் எமது ஜியோஜம் யூடியூப் சேனலானது இன்றைக்கு மண்டான பகுதியில் இருக்கிற ஒரு தகப்பனுடைய தேவையை பூர்த்தி பண்ணும் அடிப்படையில் அவருக்கு இந்த தேவை சந்திக்கப்படணும் என்றுதான் எங்களுடைய விருப்பம். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களோட பேரை சொல்லுங்க ஐயா. முத்துலிங்கம் புத்திசிகாமணி என்ற பேரு. உங்களோட இந்த இடத்துல பேர் என்ன ஐயா? திருக்கோவில் 4 மண்டானையில இருந்து நாங்க அது ஒரு கொட்டியில் அடிச்சுட்டு இருந்தோம். அரசாங்கம் வீடு கட்டி தந்தது. இந்த வேண்டும் மனைவிக்கு கால் முறிஞ்சிட்டு முழங்கால் அடியால நான் வாகனத்தில் ஆக்சிடென்ட் பட்டு பாதிக்கப்பட்டு எனக்கு சீனி வருத்தம், என்னால் பிழைக்க இயலாது. தம்பி கோல் எடுத்து சொன்னார், உங்களோட அண்ணா பீச வந்தவர் வெடிப்பட்டு கிடக்கிறாருண்டு. அது அப்புறம் எங்களோட தம்பி மனுஷி புள்ளியல் எல்லாம் ஓடி வந்தாங்க. கண்ணம்மா பேர் 6 கவுரு கவுத்துக்கட்டை, 4 நூல்கட்டை, சில்லு 10 சில்லு ட்ரஸ்பம், அந்த போயா சில்லு 10, 2 இலையும் 2 வலையும் வேணும். மனைவிக்கு கதைக்கிறது விளங்காது, பெரிய சத்தம் போட்டு கதைக்கணும். அவருக்கு சுனாமியால் முழங்கால் முறிஞ்சது. இப்போ அந்த ஆண்டவர்கிட்ட போன பிறகு கொஞ்சம் நல்ல நடக்கும். வணக்கம். இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிற தேவையுள்ளவர்களை தேடிச் செல்வோம் என்ற இந்த அடிப்படையில் எமது ஜியோஜம் யூடியூப் சேனலானது இன்றைக்கு மண்டான பகுதியில் இருக்கிற ஒரு தகப்பனுடைய தேவையை பூர்த்தி பண்ணும் அடிப்படையில் அவருக்கு இந்த தேவை சந்திக்கப்படணும் என்றுதான் எங்களுடைய விருப்பம். இவர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய சோகங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்கிறார். இவருக்கு தேவை மீன் பிடிக்கிறதுக்கான ஒரு வலை. இந்த வலைக்காக அவர் எதிர்பார்த்துட்ருக்கிறார். எனவே இதை நாங்கள் செய்து கொடுக்கலாம் என்றது மக்களாகிய நம்முடைய பொறுப்பாக இருக்குது. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். உங்களோட பேரை சொல்லுங்க ஐயா. முத்துலிங்கம் புத்திசிகாமணி என்ற பேரு. உங்களோட இந்த இடத்துல பேர் என்ன ஐயா? திருக்கோவில் 4 மண்டானை, காயத்ரி கிராமம். நீங்கள் முதல் எங்கே இருந்தீங்க? தம்பட்டையில் இருந்த நான். ஏன் தம்பட்டை இருந்து இங்கே வந்ததுக்கான காரணம் என்ன ஐயா? சுனாமியில் 2 பிள்ளை வீடு வாசல் எல்லாம் அழிஞ்சு போயிட்டு இதுக்க இடம் இல்லாமல் மண்டானையில் இருந்து நாங்கள் அது ஒரு கொட்டியில் அடிச்சுட்டு இருந்தோம். அரசாங்கம் வீடு கட்டி தந்தது. இந்த வேண்டும் மனைவிக்கு கால் முறிஞ்சிட்டு முழங்கால் அடியால் நான் வாகனத்தில் ஆக்சிடென்ட் பட்டு பாதிக்கப்பட்டு எனக்கு சீனி வருத்தம், என்னால் பிழைக்க இயலாது. அப்படி இருக்கிற காரணத்தால் 6வது நான் ஆண்டவர்ற புள்ளியா இருக்கிறதால ஒரு கெஞ்சி கேட்டுக்கொள்றேன். இப்ப நீங்க அதுக்கு முன்ன நீங்க சொன்னீங்க உங்களுக்கு வெடிப்பட்டது, இதுல இந்த காலில் பாதிப்பா இருக்கு. காலில் வெடிப்பட்டு இந்த இருக்கு. வெடிப்பட்டு வீச போற நேரம் ஒரு வழியால காட்டுக்குள்ளால போனேன். நான் காலில் வெடிப்பட்டு கத்தி கொண்டு விடுத்து விழுந்துட்டேன். எனக்கு பின்னால வந்தவன் என்ன வெடியொண்டு கேட்டுதான்ட்டு ஓடி வர நேரம் கத்தி கொண்டு அவன் என்ன தூக்கி வச்சுட்டு குளறு இருந்தான். அப்போ நீ எங்கே அளவுனோட்டு எப்படி ஆக்களுக்கு வீலன்னு சொல்கிறேன். நான் சொன்னேன், எங்களோட அத்தாங்காராக்கள் அண்ணா தம்பி எல்லாம் இருக்காங்க இன்னும் ஊரில் சாண்டையடியில், அவங்கள்ட்ட கோல் எடுத்து சொன்னால் வருவாங்கண்டையும். டக்குண்ட அவர் நம்பர் தெரியுமாண்டு எங்களோட தம்பி நம்பர் எனக்கு தெரியும். அந்த நம்பரை சொன்னேன். நான் சொல்ல அவர் எங்களோட தம்பி கோல் எடுத்து சொன்னார், உங்களோட அண்ணா பீச வந்தவர் வெடிப்பட்டு கிடக்கிறாருண்டு. அது அப்புறம் எங்களோட தம்பி மனுஷி புள்ளியல் எல்லாம் ஓடி வந்தாங்க. கண்ணம்மா பேர் என்ன தண்ணி கரையோரத்தில் கிடந்த நான் தூக்கிட்டு போய் கழுவி அது அப்புறம் ஆட்டோவில் ஏற்றி கோமாரி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் என்ன சுகப்படுத்தினாங்க. நீங்கள் சொன்னீங்க என்னோட கதைக்கிற நேரம் சொன்னீங்க வளரிச்சுன்னா இந்த கையெல்லாம் நோகுதுன்னு சொல்லி. இது எட்ரன் பட்டு நான் வாகனத்தால் எட்ரன் பட்டு யூனியன் லொரியா ரிசர்ச் லொரியா அதில் கொஞ்சம் இஞ்சிட்டு எடுங்கய்யா லொரியாண்டு காட்டிட்டு நிற்க லொரிக்காரம் என்னத்தையே விட்டுட்டான். விட அப்படி லொரி அடித்து வேலி கட்டியோட இப்படியே இந்த கை இதுக்குள்ளால முறிஞ்சு போயிட்டு தோள்பட்டைக்குள்ளால சோறு அள்ளி சாப்பிட இல்லாது 9 மாதம் ஹாஸ்பிட்டலில் கிடந்து, கல்முனை ஹாஸ்பிட்டலில், அக்கரைப்பத்தி, திருக்கோயில் எல்லாம் போர்டில் கிடந்து சுகமாகி
எங்களோட மனுஷி அந்நேரம் கொஞ்சம் வசதியாக ஒரு அளவுக்கு இருந்த நாங்கள் ஒரே ஒரு மாலை போட்டிருந்தோம். அந்த மாலையை விற்று இன்னும் சோப்படுத்தினாகும். அப்படி கஷ்ட நிலைமையிலே என்னால் இப்போ அது உண்டுக்கும். இப்போ நீங்கள் என்ன செய்யணும் எதிர்பார்க்க என்ன எதிர்பார்க்கீங்க? உங்களை மக்களை பார்த்து என்ன செய்யணும், உங்களுக்கு என்ன தேவை எப்படின்றதை நீங்கள் தெளிவாக சொன்னீங்கன்னா இந்த தேவையை நிச்சயமாக மக்கள் செய்து தருவாங்கன்றது எங்களோட நம்பிக்கை இருக்குது. என்ன தேவை உங்களுக்கு சொல்லுங்க. எனக்கு இப்போ இருக்கிற இந்த கஷ்ட நிலைமை அண்டை சாப்பிடுவதற்கு நான் தொழில் செஞ்சு சாப்பிடுவதற்கு ஒரு 2 கிலோ வலை கட்டித்தார் அளவுலையாவது 6வது உதவி செய்யுங்க மகள். ஆண்டவர் உங்களுக்கு கிருபை அளிப்பார். நல்ல உதவிகள் கிடைக்கும் ஆண்டவர். 2 கிலோ வலைக்கு என்னென்ன தேவை உங்களுக்கு? ஈயம் 2 கிலோ, 6 கவுரு கவுத்துக்கட்டை, 4 நூல்கட்டை, சில்லு 10 சில்லு ட்ரஸ்பம், அந்த போயா சில்லு 10, 2 கிலோயும் 2 கிலோ வலையும் வேணும். இவ்வளோ இருந்தால் உங்களோட வாழ்வாதாரத்தை நீங்கள் கொண்டு போவீங்க. நீங்கள் எங்கே மீன் பிடிக்க போகிறீங்க? போயிட்டு தாண்டேடி களப்பில், அது முதலை அந்த களப்பில் 6 தோணி வச்சிருக்கிற சொந்தக்காராக்களோட நான் கூட போய் எந்த வேலையை விட்டு அவங்களோட நான் பிழைச்சி தொழிற்செஞ்சு சாப்பிடக்கூடிய வசதியில் இருக்கணும். இருக்கு. உங்களுக்கு தோணி ஒன்று இல்லை? தோணி எவ்வளோ வேறு மாதிரி சாதாரண மாதிரி தோணி வாங்குறேன்டா? தோணி சார் பழைய தோணி வாங்குறேன்டால் 30,000 ரூபா வேணும். வலை வேணும். வலை வாங்குறதுக்கு ஒரு 30,000 வேணும். மொத்தமாக ஒரு 60,000 ரூபா காசு இருந்தால் நீங்கள் உங்களோட வாழ்வாதாரத்தை நீங்களே நம்பி நீங்களே கொண்டு வரதுக்கான வாய்ப்பு ஜீவிக்கிற அளவுல இந்த வாழ்வாதாரம் போகும். அந்த அளவுக்கு நீங்களும் உங்களோட மனைவியும் இருக்கீங்க. உங்களோட மனைவிக்கு காது கேட்கறது குறைவு. அப்படியே மனைவிக்கு கதைக்கிறது விளங்காது. பெரிய சத்தம் போட்டு கதைக்கணும். அவருக்கு சுனாமியால முழங்கால் முறிஞ்சது. இப்போ அது ஆண்டவர்கிட்ட போன பிறகு கொஞ்சம் நல்ல நடக்கிறார். ரைட். இது இப்போ இந்த சமூகத்தில் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு பெரிய முக்கியமான தேவை என்ன? இந்த ஐயா சுயமாகவே ஏதாவது ஒரு தொழிலை செய்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு போகிறதுக்கு அவருக்கு அடிப்படையாக இருக்கிறது 2 விஷயம். ஒன்று ஒரு நல்ல தோணி, அடுத்தது ஒரு வலை. இது 2ம் இந்த ஐயாவுக்கு இருக்குமெண்டா ஐயா தன்னுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு வருவார். மிகவும் சுகவீனமாக இருக்கிற தன்னுடைய மனைவிக்கு அவர் ஒரு உதவியாகவும் பக்கபலமாக இருப்பார் நான் நம்புகிறேன். எனவே தேவைகளுடைய தேடிச் செல்லும் ஜியோஎம் யூடியூப் சேனலில் இருந்து பார்க்குற நண்பர்கள் இந்த தகப்பனுடைய இந்த அபிலாஷையை தயவு செய்து நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்கன்னு நம்புகிறேன். ஒரு 60,000 ரூபா பணம் அல்லது ஒரு 70-60,000 பணம் இருந்தால் இந்த ஐயாவுக்கு ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கும். இந்த வாழ்வாதாரத்து மூலம் இவர் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருப்பார். அவரை வளவை பார்க்குற நேரம் அவர் உண்மையாகவே ஒரு மிக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பலமான ஒரு மனிதனாக நான் கவனிக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வளவை சுற்றி ஐயா அங்கால காட்டுங்க. ஒரு பலாமரம், அடுத்தது கொய்யா மரம், பல மரங்களை நாட்டி எப்பயுமே ஒரு வேலை செய்து கொண்டு தன் குடும்பத்தை வாழ வைக்கணும்ன்றதில் ஒரு திறமையான ஒரு தகப்பனர். ஸோ இவருக்கு இந்த சமூகம் இன்றைக்கு உதவி செய்யணும் என்று எங்களுடைய எதிர்பார்ப்பு. எனவே இந்த எதிர்பார்ப்பு நிறைவேறும் நான் நம்புகிறேன். ஐயா, நீங்கள் என்ன நினைக்கிங்க? இது கிடைக்குமா? இவங்க செய்வாங்க நீங்கள் நினைக்கிங்களா? நீங்கள் அவங்கள பார்த்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உதவி செய்வாங்க எனக்கு நான் நினைக்கிறேன். எங்களோட ஜியோஜம் யூடியூப் சேனல் தேவையுள்ளவரை தேடி செல்லும் இந்த சேனல் எப்பயுமே எங்கே தேவை இருக்கோ அங்கே வருது. இது மண்டானை திருக்கோயில் பிரதேசத்தை சேர்ந்தது. இது மிகவும் பின்தங்கின ஒரு கிராமத்திலே இந்த மக்கள் வாழ்கிறார்கள். அடிப்படை தேவையாக அவர்களுக்கு இன்றைக்கு இந்த குடும்பத்துக்கு தேவையானது ஒரு தோணி, ஒரு சிறு வலை. 2 கிலோ வலை இருந்தால் அவர்கள் பல ஆண்டுகள், பல மாதங்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு வருவதற்கு இது வாய்ப்பாயம். உங்களால் முடியும் இந்த அன்பின் தகப்பனுக்கு உதவி செய்வதற்கு. அடுத்த ஒரு வீடியோவில் நாங்கள் சந்திக்க போகிறோம். இந்த தகப்பனுடைய உதவி நீங்கள் தருவீங்க நம்பிக்கையோட. நன்றி. உங்களுக்கு இந்த விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். கர்த்தர் பரிசுத்தம்.